வெகு நாட்களாக வெளியூரில் இருந்த தெனாலிராமன் தலைநகருக்கு திரும்பினார். அவர் ஊருக்குள் நுழையும் போது மக்கள் ஆங்காங்கே கூடி கூடி பேசிக் கொண்டிருந்தனர். காரணம் தெரியாமல் திகைத்தபடியே தன் இல்லத்துக்குள் நுழைந்தார். தெனாலிராமனின் வேலைக்காரர்கள் அடிக்கடி ஏதோ ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். ஊருக்குள் வந்தபோது மக்கள் கூடி நின்று பேசுவதை பார்த்த தெனாலிராமன் தன் வேலைக்காரர்களும் அதே போல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என யோசித்தார். காரணம் கண்டுபிடிக்க முடியாததால் தன் வேலைக்காரர்கள் ஒருவனை அழைத்தார். டேய், உண்மையை சொல், என்ன காரணமாக கூடி கூடி பேசுகிறீர்கள்? ஏதேனும் திட்டம் தீட்டுகிறீர்களா என்று கேட்டார். வேலைக்காரர்கள் பயந்து, ஐயா சாமி, நாங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிற வடநாட்டு வியாபாரியை பற்றி தான் பேசுறோம் என்றனர். அவரை பற்றி என்ன பேச்சு என்று தெனாலிராமன் கேட்டார். அவரு ஒரு பொருள் வைத்திருக்கிறாராம். அதன் எடை என்னன்னு கண்டுபிடிச்சா எடைக்கு எடை பொன் தருவதாக சொல்லி இருக்கிறாராம். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா காலம் பூராவும் அவருக்கு அடிமையா அவருக்கு பணிவிடை செய்து வாழணுமா என்றனர் வேலைக்காரர்கள். தெனாலிராமன் சிந்தித்து அரசபைக்கு சென்று அந்த வியாபாரியை சந்தித்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயரும் வியாபாரியின் இந்த சவாலை ஏற்க முடியாமல் விட்டுவிடவும் முடியாமல் பெரும் குழப்பத்தில் இருந்தார். தெனாலிராமன் சபைக்கு வந்ததும் மன்னர் அவரிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி கேட்டார். ராமகிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கொண்டு வியாபாரியிடம் தாங்கள் எடை காண வேண்டும் என்று கூறும் பொருள் என்னவோ என்று கேட்டார். வியாபாரி கள்ளச்சிரிப்புடன் வீதியில் நிற்கும் என் யானையின் எடை என்ன என்று சொல்ல வேண்டும் என்றார். சபையே அதிர்ந்தது. யானையை எப்படி எடை போடுவது, எந்த தராசில் நிற்க வைப்பது என்று அனைவரும் சிந்திக்க தொடங்கினர். மன்னரும் சிந்தனை வயப்பட்டார். தெனாலிராமன் மறுநாள் பதில் கூறுவதாக சொல்லி இல்லம் திரும்பினார். இரவு தன் மனைவியிடம் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென்று யோசனை தோன்றியது. மறுநாள் பொழுது விடிந்ததும் வியாபாரியிடம் யானையின் எடையை கூறுவதாக கூறி அழைத்தார். மக்கள் ராமன் எப்படி எடையை போடுகிறார் என்பதை பார்க்க கூடிவிட்டனர். மன்னரும் மக்களுடன் சேர்ந்து ஆவலுடன் பார்த்து நின்றார். தெனாலிராமன் வடநாட்டு வியாபாரியை நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். வியாபாரியும் தன் யானையை நடத்தி கொண்டு ராமனுடன் சென்றார். நதிக்கரையை அடைந்தவுடன் அங்கிருந்த ஒரு பெரிய படகில் யானையை ஏற்றச் சொன்னார் ராமன். யானையை ஏற்றியவுடன் படகு நீருக்குள் மிதக்க விட சொன்னார். படகு நீருக்குள் அமிழ நீரின் அளவை குறித்துக் கொண்டார். பின்னர் மரக்கட்டைகளை படகில் வைத்து நீருக்குள் விட்டார். படகு மீண்டும் அமிழ நீர் மேலே வந்து நிற்கும் அளவை குறித்துக் கொண்டார். அரசே, கட்டைகளை தனித்தனியே எடை போட்டு பார்க்க சொல்லுங்கள் என்றார் ராமர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். வியாபாரியை பார்த்து, ஐயா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்கள் ராமன் சரியான விடை தந்துவிட்டார். அவரிடம் சொன்னது போல் பரிசை தருவதுதான் நியாயம் என்று கூறியவுடன் வியாபாரி தலைகுனிந்து ஒப்புக்கொண்டார். ஆனால் இடைமறித்த தெனாலிராமன், மகாராஜா பொறுங்கள் என்றவர் வியாபாரியை பார்த்து கூறினார். ஐயா வியாபாரியே, நான் வெற்றி பெற்றால் தாங்கள் என்ன கூறுவதாக கூறினீர்கள்? எடைக்கு எடை பொன் தருவதாக கூறினேன் என்றார். அது சரி, யாருடைய எடைக்கு எடை என்று நீங்கள் சரியாக சொல்லவில்லையே. எடையை பார்த்து சொன்னவரின் எடைக்கா அல்லது யானையின் எடைக்கா என்றார் ராமர். இதை கேட்ட வியாபாரி மயங்கி சரிந்தார். யானையின் எடைக்கு எடை பொன்னுக்கு எங்கே செல்வார்? எனவே அவனை சிறையில் அடைக்குமாறு மன்னன் கட்டளையிட்டார். பல நாடுகளில் மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்திய வியாபாரிக்கு சரியான தண்டனை தான் என்று மன்னர் தீர்ப்பளித்தார். ராமனுக்கு
பெரும் பொன்னை பரிசாக கொடுத்து வாழ்த்தினார். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை நிரூபித்த தெனாலிராமனை மக்கள் அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர். எனவே யாரையும் துன்புறுத்தி மகிழ்தல் தவறு. வல்லவனுக்கு வல்லவன் இவ்வுலகில் உண்டு என்பதை புரிந்து கொண்டால் நாமும் நலமடைவோம். நன்றி. This video sponsored by BuyMode e-online shopping. This is one of the online shopping now available on Play Store and App Store. நாம வாங்குற ஆன்லைன் இ-ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு ஆஃபர், கேஷ்பேக், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னும் பல சலுகை தர்றாங்க. அது மட்டும் இல்லை, நாம வெளியில வாங்குற பிரைஸை விட கம்மியாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லி வாங்க வேண்டாம், நீங்களே ஆப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஆப்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வீட்டுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கி பாருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க.